அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிஃப்டியில் லூசர் தான் இருந்திருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்கு, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா எல்லாமே வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோகான் வந்து இன்னைக்கு 7% ஜப் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜப்பான் ஹெல்த் அத்தாரிட்டிலேருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது 7% அப் ஆச்சு. ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 4% கீழே டவுன் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து அவங்க பை கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ஹோல்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 7% வந்து இன்னைக்கு ஹைல க்ளோஸ் ஆச்சு. மொபிக்விக் பார்த்தீங்கன்னா சர்ஜ் ஆச்சு 10%. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 14% வரைக்கும் போச்சு. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நெட் லாசஸ் வந்து இவங்களுக்கு சீக்வன்ஷியலாக Q2லேருந்து Q3ல வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாரஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 10% ஜம்ப் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது மேனுஃபேக்சரிங் லைட் மெஷின் கன்ஸ்க்காக லைசன்ஸ் கிடைச்சதால அந்த ஸ்டாக் வந்து 10% போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கோசா நோபல் பார்த்தீங்கன்னா அது 6% ரைஸ் ஆச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஜர் பெயிண்ட் கூட ஸ்டேக் வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்ததால இந்த ஸ்டாக் வந்து 6% மேலே போச்சு. இந்தியா மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்னைக்கு அப்பாச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஃப் வந்து அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. முதல்ல செல்லிங் கொடுத்துருந்தாங்க, இப்போ பை கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரீக்ளைம்ஸ் ஆல்மோஸ்ட் 23,700 வந்து ஆச்சு இன்னைக்கு. இது மெயின் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால. அதே மாதிரி ப்ராடர் பேஸ்டு எல்லா இடத்துலையும் வந்து ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா இதுலையுமே வந்து இன்னைக்கு அட்வான்சஸ் இருந்ததால இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவு வந்து பாசிட்டிவாகவே இருந்தது எல்லா இண்டெக்ஸ்லையும். மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% வர்சஸ் மைனர் கெயின்ஸ் ஃப்ரம் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெவி வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்த நிஃப்டியை வந்து மூவ் அப் பண்ணுறதுக்கான இது ரெண்டு ஸ்டாக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணுச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 234 பாயிண்ட்ஸ் 78,199. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட்ஸ் அப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 23,708. மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆச்சு 502 பாயிண்ட்ஸ். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 280 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கெயின் ஆச்சு. ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாப் கெய்னராக இருந்தாங்க, 4% அப். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ்ஏ வந்து அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து 4% அப் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3% வரைக்கும் அப்ல முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாம் வந்து 3% அப்ல முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவுக்கு வந்து ஜெஃப்ரீஸ் வந்து பை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 5,710 கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 5,620. ஸோ இதில் வந்து பையிங் இது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 39% இயர் ஆன் இயர். அதே மாதிரி இந்தியன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14% இயர் ஆன் இயர்ல இருந்திருக்கு. அதே மாதிரி லெட் பை ஸ்ட்ராங் ஃபெஸ்டிவல் அண்ட் வெட்டிங் டிமாண்ட். ஸோ இது இந்தியன் ஃபெஸ்டிவல்னால இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்ல அவங்களுக்கு வந்து 41% வந்து க்ரோத் ஆயிருக்கு. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ வந்து நாளைக்கு எண்ட் ஆகுது. நாளைக்கு 5 o'clock இது முடியுது. இந்த ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 133 to 140 இருக்கு இந்த ப்ரைஸ் பேண்டு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இது 98 rupees கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 92 பாயிண்ட்ஸ் அப்பு, சென்செக்ஸ் 234 பாயிண்ட்ஸ் அப்பு, நிஃப்டி பேங்க் 280, நிஃப்டி ஐடி வந்து ஃபிளாட்டாக இருந்தது, 299 பாயிண்ட்ஸ் டவுன் ஆக்சுவலி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32 ஸ்டாக்ஸ் வந்து அவுட் ஆஃப் 50ல 32 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்ல இருந்தது. ஒன்லி 18 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைனும், ஒரு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சராக இருந்தது. ஸோ ஃபைனலாக க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 23,707. ஸோ என்எஸ்சியில் வந்து டாப் 50 ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதில் வந்து டாப் 5 யாரு, டாப் லூசர் 5 யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓஎன்ஜிசி ஆல்மோஸ்ட் 3.6%. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னைக்கு ரெண்டு கம்பெனியுமே வந்து 3% அண்ட் 2.3% அப் ஆச்சு. டாடா மோட்டர்ஸ் 2.2%. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆஃப்டர் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் இப்போ 1.9% ஒரு பிக் புஷ் கொடுத்துருக்கு நிஃப்டிக்கு. லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஐடி செக்மெண்ட்ஸ், ஹெச்எல் டெக்னாலஜி 1.9%, ட்ரெண்ட் 1.8%, டிசிஎஸ் 1.6%, ஐஷர் மோட்டார்ஸ் 1.4%, ஹீரோ மோட்டோ காப்பு 1% டவுன்ல இன்னைக்கு முடிஞ்சது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 50ல டாப் 5 யாரு, பாட்டம் 5 யாருன்னு பார்க்கலாம். டாப் 5 பார்த்தீங்கன்னா யூபிஎல் 4.4%, மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 3.9%, சுஸ்லான் எனர்ஜி 3.5%, பாலிகேப் 3.1%, ஓப்ராய் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.7%, லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பிபி ஃபின்டெக் 1.9, எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.3%, இது ஆல்மோஸ்ட் 2% வரைக்கும் போச்சு. கண்டெய்னர் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 1.2%, அரபிந்தோ ஃபார்மா 1.2%, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்த்தீங்கன்னா 0.8%. நிஃப்டி ஸ்மால் கேப் 100ல டாப் 5 கெய்னர்ஸும் பாட்டம் 5 யாருன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தலாம், இன்னைக்கு இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்தது. மெயினாக இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து 1.35%, மிட் கேப் 100 வந்து 0.89%, மிட் கேப் 50 வந்து 0.76% வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஒன்லி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 0.09% வந்து லாஸில் இருந்தது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே வந்து க்ரீனில் தான் இருந்தது. செக்டோரியல் இண்டிசஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஐடி மட்டும் தான் 0.68% வந்து டவுனில் இருந்தது. இன்னைக்கு நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிக் ஸ்டாக்ஸே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ எல்லாம் Q3 ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ Q3 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஐடி ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.64%, நிஃப்டி மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 1.24%, நிஃப்டி மெட்டல் வந்து 1.24%, மீடியா வந்து 1.34% வந்து இண்டெக்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சது. ஸோ ஓவராலாக எல்லா இண்டிசஸுமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஒன்லி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1491 crores விற்றுருக்காங்க, நெட் செல்லராக இருந்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பையராக இருந்திருக்காங்க 1615 crores. ஸோ கண்டினியூஸாக ஸ்டில் வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மந்த் இது வரைக்கும் 8570 crores வந்து எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஐஎஸை பொறுத்த வரைக்கும் 9898 crores வந்து விற்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜிடிபி பற்றி நிறைய மீடியாவில் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஜிடிபி growth வந்து பார்த்தீங்கன்னா 6.4% சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க. FY25 ஜிடிபி growth எஸ்டிமேட் வந்தால் 6.4% வந்து லோவஸ்ட் இன் லாஸ்ட் 4 years. அதாவது ஆஃப்டர் கோவிட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஜிடிபி growth நல்லா இருந்தது. இது வந்து ஆஃப்டர் 4 years த லோவஸ்ட் வந்து 6.4% சொல்லியிருக்காங்க. FY25 GDP growth seen at 6.4% versus 8.2% in FY24. ஸோ FY25ல நாமினல் ஜிடிபி growth வந்து பார்த்தீங்கன்னா 9.7% versus 9.6% in FY24 சொல்கிறாங்க. FY25ல GVA growth என்ன சொல்கிறாங்கன்னா 6.4% versus 7.2% in FY24 சொல்கிறாங்க. ஸோ FY25 அக்ரிகல்ச்சர் செக்டர் growth வந்து பார்த்தீங்கன்னா 3.8% versus 1.4% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மைனிங் செக்டரும் பார்த்தீங்கன்னா 2.9% versus 7.1% in FY24. ஸோ ஜிடிபி growth வந்து கொஞ்சம் லோவாக தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கிவ்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன் எக்கானமி வந்து அந்த அளவுக்கு எப்படி போக போகுதுன்றது FY25ல. ஸோ கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த மாதிரி டைமில். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. 1 கிராம் பார்த்தீங்கன்னா 7215. அதே 8 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா 57,720. இது வந்து கோல்டு வந்து ஃபர்தராக கொஞ்சம் இறங்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒன்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 24 கேரட் பார்த்தீங்கன்னா 7,871. 8 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 62,968. சில்வரை பொறுத்த வரைக்கும் பர் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesல இன்னைக்கு முடிஞ்சது. ஸோ ஸ்டாக் அண்ட் நியூஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 daysல 5 daysல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.46% வந்து அப் ஆகிருக்கு இந்த டைட்டன் வந்து. இவங்களோட Q3 ரிசல்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஜுவல்லரியில் வந்து 25% இயர் ஆன் இயர் growth இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து ஸ்ட்ராங் ஃபெஸ்டிவல் அண்ட் மேரேஜ் சீசனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 13% இயர் ஆன் இயர் growth ட்ரிவன் பை அனலாக் வாட்சஸ் விற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் டிஜிட்டல் ஸ்மார்ட் வாட்சஸ், பட் அனலாக் வாட்சஸும் விற்கிது மார்க்கெட்டில். ஸோ இதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது.
அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐகேர்ஸை பொறுத்த வரைக்கும் 17% இயர் ஆன் இயர் growth. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸில் வந்து எமர்ஜிங் பிஸ்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 5% வந்து இயர் ஆன் இயர் growth வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒன் மொபிக்விக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14% இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14% வரைக்கும் போச்சு. இது இவங்களுடைய இது என்னன்னு சொல்றாங்கன்னா இவங்களுடைய ஷேர்ஸ் நெட் லாஸ் வந்து நேரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சீக்வன்ஷா. அதனால என்னன்னா நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 3.6 crore தான் ஆயிருக்கு வெர்சஸ் ப்ராஃபிட் ஆஃப் 5.3 crores இயர் ஆன் இயர். ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் இன்னைக்கு அப்ல இருந்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 43% அப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 291 crores-லேருந்து 291 crores வெர்சஸ் 203 crores இயர் ஆன் இயர். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 8.27% க்ளோஸ் ஆச்சு இந்த ஸ்டாக். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.